வணக்கம் சொந்தங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டருங்க. ஏன்னு கேட்குறீங்களா? 105 ஒர்க் மாஸ்டர் டிராக்டருங்க இது. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்க்கணுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. நியூ ஹாலண்டோடைய ஒர்க் மாஸ்டர் 105 டிராக்டருடைய ஸ்பெக்கு தாங்க வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து எடுத்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு எல்லாமே ஓனர் வந்து அவர் டேஸ்ட்டுக்கு மாற்றிட்டாருங்க. இது வந்து ஷோரூம் பீஸை தாண்டின ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ ஷோரூம் பீஸ்னால் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வராதுங்க. ஸோ வண்டி பார்த்தோன்னே நான் பயந்துட்டுங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரொட்டாவேட்டர் போட்டிருக்காங்க. பாருங்கள் நீங்களே. உண்மையாக வந்து வண்டியோடு நான் பார்த்து பயந்தது இந்த ரொட்டாவேட்டர் தாங்க. அவ்வளோ பெரிய ரொட்டாவேட்டருங்க இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 106 ஹெச்பி வந்து இதோட அவுட்புட்டுங்க. பேர் தான் வந்து 105 ஒர்க் மாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் ஹெச்பி வந்து 106 ஹெச்பி வருதுங்க. பிடி அவுட்புட் பார்த்தீங்கன்னா 91.2 ஹெச்பி வந்து பிடி அவுட்புட்டாக இருக்குது. ஸோ பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு இது இருக்கும், பட்டன், இது மாதிரி நாப் மாதிரி. இது அழுத்துனீங்க அப்படின்னா பேனட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த நாப் அழுத்துனீங்கன்னா போதும். உள்ளே பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்குங்க, அப்படியே வந்து தூக்கிக்கும். திரும்ப அழுத்துறது தான் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. பம்பும் நல்லா வந்து இதாக தந்திருக்காங்க, அழுத்துறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சிசின்னு பார்க்கும்போது 3400 சிசி வந்துருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு டைப். அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் ஏர் ஃபில்டருங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் அதுவே வந்து வெளியே அகற்றி விட்டுரும். ஸோ வெளியே வந்து டஸ்ட்டு போயிருங்க. அதாவது ஏர் உள்ளே இழுக்க என்ன டஸ்ட்டு வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர் கூலர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வந்துடுங்க. ஸோ ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடியேட்டர் போர்ஷனுங்க. ஸோ ஃபேன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது வந்து சைலன்சர் பார்ட்டு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர்டிஏ இன்ஜினுங்க. ஸோ இது ஃபுல்லாக கார்டு வச்சு கவர் பண்ணதுனால இன்ஜின் வந்து என்னால் தெளிவாக காமிக்க முடியல. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 16 வால்வ் வருங்க. அப்படின்னா 8 இன்லெட்டு 8 அவுட்லெட்டுங்கிற கான்செப்டில் இருக்குது. அதே மாதிரி டர்போ சார்ஜட் இன்ஜினுங்க இது பார்த்தீங்கன்னா. ஸோ 4 சிலிண்டர் டர்போ சார்ஜட் இன்ஜினு. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 46% வந்து கொடுத்துருக்குறாங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 478 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ண இன்ஜினுங்க. அதே மாதிரி அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெம் 4 லாஸ்ட் வெர்ஷனுங்க. ட்ரெம் 4ல் பீன் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெம் 4 வராது. அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெம் 5 தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8.5 லிட்டர் செமி சிந்தட்டிக் ஆர் ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து ஊற்றிக்கலாங்க. நம்ம சாய்ஸ் தான், எது வேணுமோ ஊற்றிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 600 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து சர்வீஸ் இன்டர்வல் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப காம்பேக்ட் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த போர்ஷன்லேருந்து இது வரைக்கும் தாங்க இன்ஜின் வரும். மற்றபடி எல்லாமே அந்த டெக்னாலஜி சிஆர்டிஐ இன்டர் கூலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இந்த மாதிரி தாங்க. இன்ஜின் வந்து ரொம்ப சின்னது தான், பட் அதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெருசாக இன்ஜினை காமிக்குது. மற்றபடி இன்ஜின் வந்து காம்பேக்ட் தாங்க. அதே மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து 12 சைஸ் டயர், 12.4க்கு 24ங்கிற டயர் சைஸு. ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிலுங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் கிளச் வந்து தந்திருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 4 வீல் டிரைவ் வந்து ஆன் ஆயிருங்க. 4 டயருக்குமே பிரேக் வந்து அப்ளை ஆகும். டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 லிட்டர் வந்து டீசல் டேங்க் தந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 11 லிட்டர் வந்து டெஃப்புங்க. டெஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்த டெஃப் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்து புகையே வராதுங்க சைலன்சரில். அதே மாதிரி 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ml டெஃப் வந்து போகுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து தந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்முங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெருசு பாருங்கள். என் கால் வந்து இங்கே இருக்குது, ஆனால் பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்பேஷியஸாக வந்து தந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் வந்து தாராளமாக நிற்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கியர் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸுங்க. க்ரீப்பர் ஆப்ஷனோடு இருக்குது. க்ரீப்பரில் பார்த்தீங்கன்னா லோ ஹை, அதாவது லோ மீடியம்னு 2 ஆப்ஷன் இருக்குங்க. க்ரீப்பரோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 மீட்டர்/ஹவர் வந்து க்ரீப்பர் ஸ்பீட் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷட்டிலுங்க, பவர் ஷட்டில் வந்து தந்திருக்காங்க. கிளர்ச்சியே மிதிக்காமல் நம்ம பார்த்தீங்கன்னா கியர் வந்து போட்டுக்கலாங்க. அதே மாதிரி ஹெவி டியூட்டி பிளானிட்டரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பேக்கில் காமிக்கிறேன். ஸோ கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸு. இந்த பக்கம் லோ மீடியம் ஹைங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீப்பர் கியர் இருக்கும். இது வந்து க்ரீப்பர் கியருங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்க்கிங் இதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் லைட் ஸ்விட்ச் வரும். இது வந்து 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃபுங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தந்திருக்காங்க. கீழே ஒரு லிவர் இருக்குது, அதை அழுத்தினா போதுங்க, ஸ்டேரிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிடிச்சிருக்குங்க. நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ நல்லா நமக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க.
ஸோ அடுத்து இந்த ஒரு ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம வண்டியை விட்டு எந்திரிச்சு போனோடனே ஒரு குறிப்பிட்ட செகண்டில் வந்து வண்டி ஆஃப் ஆயிருங்க. இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்விட்ச்சு. இப்போ நான் உட்காந்தோடனே வண்டி ரைஸ் ஆகிருக்கும், நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ எந்திரிச்சிட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் வந்து கம்மியாகும் 10 செகண்டுக்கு அப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கம்மியாகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் உட்காடுறேன், ஆர்பிஎம் மீட்டரை மட்டும் பாருங்கள், உட்காந்துட்டேன் இப்போ. ஸோ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆயிடுச்சு. நான் ஆக்சிலேட்டரில் கால் வைக்கலைங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கிறதுனால இந்த இது நடக்குது. ஒரு வேளை ஹேண்ட் பிரேக் போடாமல் ஹேண்ட் பிரேக் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரிலீஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா 10 செகண்டில் வண்டி வந்து ஆஃப் ஆயிருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்விட்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டனை அழுத்திட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிருங்க. ஒரு வேளை அழுத்தாமல் அப்படியே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்னென்ன ப்ராப்ளமோ டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி கீ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நியூ ஹாலண்ட் அக்ரிகல்ச்சர்னு வருது. ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்குங்க. பிடிஓ ஆர்பிஎம் இதில் பார்த்துக்கலாம், ஹவர் மீட்டருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம கிலோமீட்டர், இது மைல்ஸ் பெர் ஹவரில் தந்திருக்காங்க. ஸோ இது ஃபியூவலுக்கு, இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எவ்வளோ ஹீட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப துல்லியமாக, சின்ன சின்ன பிரச்சனையும் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஸ்விட்ச் வந்து தந்திருக்காங்க. இந்த வண்டியில் இருக்க இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் ஆர்பிஎத்தை வந்து இதில் மெமரைஸ் பண்ண முடியுங்க. அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரொட்டாவேட்டர் ஓட்டுறேன் அப்படின்னா ஒரு 13 ஆர்பிஎம் வந்து செட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 13 ஆர்பிஎத்தில் வந்து இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதே இன்னொரு பக்கம் ஸ்விட்சை தட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆர்பிஎம் செட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 ஆர்பிஎத்தில் இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்விட்சஸ் மூலயமா நம்மளால் வந்து ஆர்பிஎத்தை வந்து சேவ் பண்ணி அப்பப்போ வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வீல் டிரைவ் பிரேக்குங்க. அதாவது பிரேக் நீங்கள் அழுத்தும் போதே பார்த்திங்கன்னா 4 டயருக்கும் வந்து பிரேக் ஆக்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ் பிரேக் வந்து ஆன் ஆகிக்குங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டருக்கு நம்ம காரில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசிவி வந்து 6 டிசிவி வரும். ஒரு இதுக்கு, அதாவது 2 டிசிவிக்கு ஒரு லிவருங்க. ஸோ பேக்கில் காட்டுற வால்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வால்வு இருக்குது. 6 வால்வுக்கான லிவர் தான் பார்த்திங்கன்னா இந்த 3 லிவருங்க. அதுக்கப்புறம் இது தான் பார்த்திங்கன்னா மெயினுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஓ கிளச்சு. நம்ம ஆக்சுவலி லிவர் டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழுத்தி கீழேயும் இல்லை அழுத்தி மேலேயும் வந்து டிஸ்என்கேஜ் என்கேஜ் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கேயே வந்து தந்திருக்காங்க. அழுத்திட்டோம் அப்படின்னா நின்றோம், மேலே இழுத்தோம் அப்படின்னா ரன் ஆகுங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா லிஃப்டோமேட்டிக்குங்க. இது நார்மலாக நம்ம நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் லிஃப்டோமேட்டிக் உண்டு. அடுத்து இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிசிடிசி லிவருங்க. இதுதான் வந்து ஆக்சிலேட்டருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி லெவலுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஷியல் லாக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதில் சீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் சீட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் இது இழுத்தேன்னா சீட்டு கீழே இறங்கிருங்க. திரும்ப இது இங்கே பாருங்கள், சீட் இறங்கிருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நகர்த்தனா ஸோ மேலே சாவி போட்டாலே போதுங்க. ஸோ இந்த பக்கம் இருக்குன்னா கீழே இறங்கிடுது. ஸோ இந்த பக்கம் எத்தனா மேலே வந்து ஏறுதுங்க. ஸோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் சீட்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்டுங்க சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி கார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் எல்லா இடமும் நல்லாவே தெரியுதுங்க. ஸோ ரைட்லேயும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் சரி உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்குமே. ஸோ எவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்க நல்லா ஒரு மொட்டை மாடி ஃபீல் கிடைக்குதுங்க இதில் உட்கார்றது. அடுத்து பேக் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 சைஸ் டயருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய ஷோல்டர் ஹைட்டை வந்து தாண்டுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 18 சைஸ் டயருங்க. இவ்வளோ பெரிய வண்டிக்கும் வந்து வீல் வெயிட் வந்து தந்திருக்காங்க. ஸோ அடுத்து பேக் இது போர்ஷனுங்க இது. ஸோ வால்வு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் லிங்கேஜுங்க, கலப்பை மாற்ற இது வந்து தந்திருக்காங்க. ஸோ இதோட லிஃப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. வித் பூஸ்டர் பம்ப் இருக்குங்க. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் இருக்குது. 3500 கேஜி வந்து லிஃப்டிங் இருக்குங்க. அதே மாதிரி ஹைட்ராலிக் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 57 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி வரும். அதே மாதிரி எல்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 லிட்டர் எல்பிஎம் இருக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 65 லிட்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும். அதே மாதிரி 6 ரிமோட் வால்வ் இருக்குங்க. ஸோ அடுத்து பிடிஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஆர்பிஎம்மும் இருக்குது. அதே மாதிரி 540 இருக்குங்க. பிடிஓ சேஃப்டி ஸ்விட்ச் இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி தான்
ஸோ வண்டி விட்டு நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. பிளானிட்டரி டிரைவ் தான் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வேறு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபியூல் டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் மிக்சிங் ஆகிருக்கு, ஃபியூல் டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் வந்து இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸாக தந்துருக்குறாங்க. அதே மாதிரி க்ரீப்பர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 290 நியூட்டன் மீட்டருங்க. அதுக்கப்புறம் கெனாப்பிங்க, ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் அண்டு ஃபால் ஓவர் ப்ரொடெக்ஷன் வந்து தந்துருக்குறாங்க. ஸோ மேஜரான எல்லா விஷயமே வந்து சொல்லிட்டேங்க. இதை தாண்டி நம்ம வந்து ஃபீல்டுக்கு போகும்போது தான் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பேட்டரி பாக்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கார்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே எந்த ஒரு டேமேஜும் வராத மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல்லி சென்சார் தான் இது. பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜினுங்க. ஸோ இந்த ஆக்சிலேட்டர் இருக்குது இல்லைங்களா, இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆக்சிலேட்டர் யூனிட் கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் தான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுவுமே வந்து மெக்கானிக்கல் இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்காக வந்து தந்துருக்குறாங்க. ஸோ வண்டி பார்க்க பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் வந்து பம்பர்லாம் கட்டி மாஸாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இது மான்ஸ்டர் தாங்க. ஸோ என்னோடய வியூவில் எனக்கு என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுதோ ஸோ எல்லாமே வந்து சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.